ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் யூனிட் 7ல் நான்மணிக் கடிகை அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான்மணிக் கடிகை அப்படின்றது 4 விதமான மணி போன்ற கருத்துக்களை உடையது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணிக் கடிகை அப்படின்ற நூல். ஸோ இதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? பொதுவாக நாகப்பாம்பு வந்து நம்மளை எப்போ கடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்து போயிட்டுருப்போம். திடீர்னு நம்ம உடம்புல இருந்து 4 விதமான மணி சவுண்டு வந்து கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நாகப்பாம்பு வந்து நம்மளை கடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நான்மணிக் கடிகை நம்மளை வந்து எப்போ கடிக்கும்? 4 விதமான மணி சவுண்டு கேட்டால் நாகப்பாம்பு வந்து கடிக்கும். ஸோ அதுதான் வந்து நாகனார் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நான்மணிக் கடிகை அதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் அப்படின்றவர் தான். இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நாகனார். ஓகேங்களா? அவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பி அப்படின்ற ஊர் தான். ஸோ அதனால தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வைணவ சமயத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? ஸோ நான்மணிக் கடிகையில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 106 பாடல்கள். ஸோ அதில் முதல் 2 பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல். ஸோ மீதம் இருக்கக்கூடிய 104 பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாக்களால் ஆனது. ஓகேங்களா? ஸோ நான்மணிக் கடிகையோட பாடல் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாக்களால் ஆனது. சரிங்களா? ஸோ நான்மணிக் கடிகையோட வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நான்மணிக் கடிகையில் கடிகை அப்படின்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துண்டு, கட்டுவடம், ஆபரணம், நாளிகை, கரகம், தோள்வளை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான பொருள். ஓகேங்களா? ஸோ பொதுவாக நான்மணிக் கடிகை அப்படின்றத எப்படி பிரிப்பாங்க? 4 + மணி + கடிகை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஓகேங்களா? 4 விதமான மணி போன்ற அறக்கருத்துக்களை கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணிக் கடிகை அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ 4 மணிகளை பதிக்கப்பெற்ற அணிகலன் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி 4 விதமான நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல் வரிகளை கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணிக் கடிகை அப்படின்றது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம்? நான்மணிக் கடிகையில் 106 பாடல்கள் வந்து இருக்கிறதா பார்த்தோம். ஓகேங்களா? அதில் முதல் 2 பாடல்கள் வந்து கடவுள் வாழ்த்து பாடல். ஸோ அந்த கடவுள் வாழ்த்து பாடல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான கருத்துக்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி பாடக்கூடிய பாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமாலை பற்றி பாடக்கூடிய பாடல் வரிகளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம். நான்மணிக் கடிகையில் கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி கூறுகிறது அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ திருமாலை பற்றி பாடக்கூடிய பாடல் வரிகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் 2 பாடல்கள் வந்து இருக்குது. ஸோ மீதம் இருக்கக்கூடிய 104 பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாக்களால் ஆனது மற்றும் அறநீதிகளை சொல்லக்கூடிய பாடல் வரிகளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான்மணிக் கடிகையோட முக்கியமான குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான்மணிக் கடிகை அப்படின்றது 4 விதமான மணி போன்ற அறக்கருத்துக்களை கொண்டது தான் நான்மணிக் கடிகை அப்படின்றது. ஸோ நான்மணிக் கடிகை வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்து எது 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நான்மணிக் கடிகை வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ நான்மணிக் கடிகையில் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி கலப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நான்மணிக் கடிகையில் இருக்கக்கூடிய வரிகளில் வடமொழி கலப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான்மணிக் கடிகை அப்படின்றது தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அம்மை அப்படின்ற வனப்பு வகை சார்ந்த நூலாக இருக்குது. ஓகேங்களா? வனப்பு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். இலக்கிய வனப்புகள் வந்து மொத்தம் 8 இருக்குது. ஓகேங்களா? அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைப்பு, புலன், இளைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 8 வகையான இலக்கிய வனப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதில் நான்மணிக் கடிகை அப்படின்றது அம்மை அப்படின்ற வனப்பு வகையை சார்ந்தது. ஓகேங்களா? ஸோ இதையும் எக்ஸாமில் கேட்கலாம். நான்மணிக் கடிகை அப்படின்றது எந்த வகையான இலக்கிய வனப்பு வகையை சார்ந்தது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் அம்மை அப்படின்ற வனப்பு வகையை சார்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணிக் கடிகை அப்படின்றது. ஓகேங்களா? அதே மாதிரி முக்கியமாக ஜியு போப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணிக் கடிகையில் இருக்கக்கூடிய 7வது பாடல் மற்றும் 100வது பாடல். ஓகேங்களா? மொத்தம் 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். சரிங்களா? ஸோ இதுவரையும் நான்மணிக் கடிகையோட முக்கியமான குறிப்புகள் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்தது அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல் பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைச்சால் புதல்வர்,
மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. ஸோ இந்த பாடல் வரிகளை பொறுத்தவரையும் ஸோ விளக்கு அப்படின்றது ஒரு ஒளி தரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ குடும்பத்தின் விளக்கு அப்படின்றது ஒரு பெண் தான். அதான் என்ன சொல்றாங்கன்னா, மனைக்கு விளக்கம் மடவார். அதாவது மனைனா என்னது? குடும்பம்னு அர்த்தம். ஓகேங்களா? மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்றது ஒரு குடும்பத்துக்கு விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான். ஸோ அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பிள்ளைகள், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய சிறந்த பிள்ளைகள். ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா, மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு விளக்கை போன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய நற்குணங்களை உடைய குழந்தைகள். ஓகேங்களா? ஸோ அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி. ஓகேங்களா? ஸோ மனகினிய காதல் புதல்வருக்கு கல்வியே அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கல்வி. ஸோ அந்த கல்விக்கு விளக்கு போன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மற்றவங்களுக்கு தரக்கூடிய நல்லெண்ணங்கள், அந்த கல்வி மூலமாக மற்றவங்களுக்கு தரக்கூடிய நல்லெண்ணங்கள். ஓகேங்களா? ஸோ இதை தான் இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பாடல் வரிகளோட சொல்லும் பொருளும் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. மடவாள்னா பெண்ணுன்னு அர்த்தம், தகைசால்னா பண்பில் சிறந்தன்னு அர்த்தம், காதல் புதல்வர்னா அன்பு மக்கள் அப்படின்னு அர்த்தம், மனகினிய அப்படின்னா மனதுக்கு இனிய அப்படின்னு அர்த்தம், ஓதின் அப்படின்னா எது ஒன்று சொல்லும் போதும். ஓகேங்களா? புகழ்சால்னா புகழை தரும் அப்படின்னு அர்த்தம், உணர்வுன்னா நல்ல எண்ணங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. ஸோ இந்த வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பிறக்கிறத வச்சு அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளில் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளிச்செடி வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த கள்ளிச்செடி வந்து தானாகவே வளர்ந்து வரும். ஓகேங்களா? அதனால் யாருக்குமே எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆனால் அதற்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனம் தரக்கூடிய அகில் அப்படின்ற செடியும் வளரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய வகையில் வளரும். ஓகேங்களா? ஸோ அதனால் யார் எந்த இடத்துல பிறக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, அவங்களுடைய செயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத காட்டும் அப்படின்றது தான் இந்த வரிகளில் சொல்லியிருப்பாங்க. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. ஒருத்தவங்களுடைய பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத தீர்மானிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்நிலத்தே மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளிவிடல் அப்படின்ற பாடல் வரி தான். ஒரு நபர் தனக்கு இழிவு ஏற்படணும் அப்படின்னு நினைச்சாருன்னா மற்றவங்கள்ட்ட கையேந்தி நின்னாலே போதும், அவருக்கு இழிவு ஏற்பட்டுரும். அதே நபர் தனக்கு புகழ் உண்டாகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா நல்ல செயல்களை செஞ்சாலே அவருக்கு புகழ் ஏற்படும். அதே மாதிரி ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா தான் இறந்த பிறகும் அவருடைய புகழ் வந்து நீடிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா மற்றவங்களுக்கு தர்மம் செஞ்சாலே போதும், அவர் இறந்த பிறகும் அவங்கள நினச்சி பார்ப்பாங்க. இதுவே ஒரு நபர் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை விட்டாலே அவங்க வெற்றி அடைவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருப்பாங்க. இந்நிலத்தே மண்ணுதல் வேண்டின் இசை நடுக அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போழ்த்தத்து வல்லாமை குற்றம். ஸோ இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இளமை பருவத்தில் நம்ம கல்வி கற்றுக்காமல் இருக்கிறது குற்றம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி செல்வ செழிப்பற்ற நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்போ போயிட்டு நம்ம வாரி வழங்கணும் அப்படின்னா அதுவும் குற்றம் தான். சுற்றத்தார் அருகில் இல்லாத போது, அதாவது நம்மளுடைய உறவினர்கள் அருகில் இல்லாத போது அவங்கள பற்றி குறை கூறுறது அப்படின்றது தப்பு தான். அதே மாதிரி பொய்யன்பு இல்லாதவர், அதாவது அன்பு இல்லாதவர் வீட்டில் போயிட்டு உணவு உண்றது அப்படின்றதும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இதை தான் இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈன்றாளோடு என்ன கடவுளும் மில் கொண்டானிற் சிறந்த கேலி பிறரில் அப்படின்ற பாடல் வரிகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரிகளை பொறுத்தவரையும் எதற்கு எது சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடல் உறுப்புகள்லையே நம்ம கண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தது. ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் தான் சிறந்த உறவு, அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகள் தான் சிறப்பு, அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு தம்மை பெற்றெடுத்த தாய் தான் சிறந்த கடன், அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கே பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறம் தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு அப்படின்ற பாடல் வரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து கல்வி அறிவோடு இல்லாமல் இருந்தோம், அதாவது கற்றறிவு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் புலால் உடம்புக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. புலால்லாம் இறைச்சிலாம் இருக்குல்ல, அதாவது கோழி, மீன், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உடம்பு வந்து எப்படி இருக்கும், ஒரு துர்நாற்றமாக அடிக்கும் தெரியுங்களா? ஸோ அதுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கல்வி அறிவு வந்து இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு புலால் உடம்புக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, யார் மாட்டும் கொல்லாமை வேண்டும் பகை அப்படின்ற வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்குண்டான பொருள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு துன்பங்கள் வரும்போது நமக்கு நிறையா கெட்ட பழக்கங்கள் வந்து உருவாகும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு துன்பங்கள் ஏற்படும் போது பிறரோட பொருளை அபகரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நல்ல பழக்கங்களை விட்டு விலகக்கூடாது. தீயவரோடு நட்பு கொள்ளக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்க மீது பகைமையை கொள்ளக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பாடல் வரிகளில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை அப்படின்ற பாடல் வரிகள் தான். ஸோ இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நாட்டை முறையாக ஆட்சி செய்கிறவன் தான் ஒரு சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசன் நல்ல ஆட்சி செய்யலை அப்படின்னா அந்த நாட்டில் மழை பெய்யாது. மழை இல்லை அப்படின்னா மக்கள் வந்து நலமாக இருக்க மாட்டாங்க. மக்கள் இல்லை அப்படின்னா அரசும் இல்லை. ஸோ அதனால் ஒரு நாட்டுக்கு ஒரு சிறந்த அரசன் வந்து தேவை அப்படின்றத இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அல்லவை செய்வாருக்கு அறக்கூற்றம் அப்படின்ற வரிகள். ஸோ பாவ செயல்களை வந்து செய்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அந்த அறமே வந்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான தண்டனை வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வரிகளோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கு அணியன நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணியன தாமரை, பெண்மை நலத்துக்கு அணியன நாணம், தனக்கணிதான் செயல் உலகத்து அறம். ஸோ இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய நெற்பயிரும் கரும்பு பயிரும் வயலுக்கு அழகு அப்படின்னு உலகத்தார் சொல்கிறாங்க. அதே மாதிரி தாமரை கொடியில் இருக்கக்கூடிய இலையும் மலரும் அந்த குளத்துக்கு அழகு அப்படின்னு சொல்லி உலகத்தார் சொல்கிறாங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய நாணம் தான் அவங்களுக்கு உண்டான உயர்வான அழகு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தார் சொல்கிறாங்க. அதே போல் ஒரு மனிதனுக்கு அழகு அப்படின்றது அவன் செய்யக்கூடிய அறம் தான். அவன் இல்லைனாலும் அவனுக்கு மதிப்பு மிக்க அழகை தரக்கூடியது அவன் செய்யக்கூடிய அறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லா ஒருவருக்கு தம் வாய் சொற்குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்வி கற்றுக்காத ஒரு நபர், அவருக்கு அவருடைய வாயே எவனா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட 4 மணி கடிகை டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயத்த ஒரு தடவைக்கு 2 தடவை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு இதை தாண்டி கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இடைப்பெரியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.